தாய்மாமன் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சமலை வந்து பேச்சுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க கூப்பிட்டு. இந்த கை இப்படி ஆனது, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அவமானம், இது எல்லாமே சேர்த்து என்னை வந்து பார்த்திங்கன்னா கோவக்காரனாக ஆக்கிடுச்சு. அந்த வெறுப்பு எல்லாமே நான் உன் மேலே காட்ட வேண்டியதாகிடுச்சு. நீ தானே என் கூட இருக்க, அப்போ நான் உன்கிட்ட தானே அதெல்லாம் காட்ட முடியும். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை வந்து பேச்சுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. பேச்சு வந்து கம்முன்னு அழுதுட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து மனம் விட்டு பேசுகிறாங்க. மஞ்சமலை வந்து பேச்சுக்கிட்ட மனம் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நேத்திக்கு நடந்ததை வந்து நீ மனசில் வச்சுக்காத, என்னை மன்னிச்சிடு. நேத்திக்கு அதாவது நான் உன்னை பண்ணேன் இல்லையா, வெளியில் நிற்க வச்சேன் இல்லையா, அதை வந்து நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்கிறாங்க. அதிர்ச்சியில் வந்து பேச்சுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இவராக நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியான்னு வர கேட்குறாரு. முதல் தடவையாக நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சொல்லிட்டு சந்தோஷத்தில் அவங்களுக்கு வார்த்தையே வரல, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சாப்பிட்டேங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தனா மறந்துடும்னு நினைக்காத, என்னால் வந்து எதையும் மறக்கவும் முடியாது, நடந்ததை மன்னிக்கவும் முடியாது. நான் கோவக்காரன்றது உனக்கே நல்லாவே தெரியும். காலப்போக்கில் மாறிட மட்டும் நினைக்காத, எல்லாமே என் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. நான் உன்னை பண்ணதுக்கு மட்டும் நான் உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிளம்பிட்டாங்க. இவங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேச்சு வந்து திகைச்சு போய் நிற்கிறாங்க. இவராக நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு உடனே அவன் மக பூங்கொடிக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆத்தா, என் வயிற்றில் நீ பாலை வாத்தா ஆத்தா. உங்கள் அப்பா முதல் முறையாக வந்து என்கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்டார். நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிட்டியான்னு கேட்டார். என்னால் நம்பவே முடியல ஆத்தா. இந்த ஜென்மத்தில் இவருடைய பாசமே எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ என்னடானா எனக்கு பாசமும் கிடச்சிருக்கு. என்னை வந்து சாப்பிட்டியான்னு முதல் தடவை கேட்குறாரு. என்னால் முடியல, எனக்கு அடிவேரே குளிர்ந்துருச்சு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடிக்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷத்தில் வார்த்தையே வரல ஆத்தா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே ரொம்ப நன்றி ஆத்தா. இந்த ஜென்மத்தில் அவ்வளோதான், அவருடைய பாசமே எனக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன். அது உன்னால் மட்டும்தான் ஆத்தா எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. நீ ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பா ஆத்தா. நீ வந்து பார்த்து நடந்துக்கோ ஆத்தா. அவங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஆத்தா. நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க. உடனே பூங்கொடி வந்து அவங்களும் வந்து சந்தோஷத்தில் நம்ம அப்பா நம்ம பேச்சை கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஆச்சரியம். பூங்கொடியும் வந்து சந்தோஷத்தில் அவங்களும் அழுதுட்ருக்காங்க. பேச்சு வந்து சொல்ல வார்த்தைகள் எல்லாம்